ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான முட்டை வச்சு செய்யக்கூடிய எக் நக்கெட்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்காக 2 முட்டையை நான் ஒரு பவுலில் உடச்சிக்கிறேன். கூடவே உப்பு தேவையான அளவு, மிளகுத்தூள் கொஞ்சம், எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நான் இந்த பவுலில் வச்சு தான் ஸ்டீம் பண்ண போகிறேன். இது ஸ்டீம் பண்ணுறதுக்காக ஆயில் போட்டு நான் க்ரீஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்ச முட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். அப்படியே இந்த பவுலை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபாயில் போட்டு தான் க்ளோஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு லிட்டு போட்டு கூட மூடி வச்சு கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் தான் நான் ஸ்டீம் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இந்த பாத்திரத்தில் நான் முட்டை மிக்சரை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டேன். முட்டை நல்லா வேகிற வரைக்கும் ஒரு டைம் கொடுப்போம். ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு. 15 மினிட்ஸில் நல்லா பாயில் ஆகி வெந்துருச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து ஃபிங்கர் ஷேப்பில் வேணும்னா நீட்டாக அப்படியே கட் பண்ணிக்கலாம். இல்லை மீடியமாக ஒரு நகெட் ஷேப்பில் வேணும் அப்படின்னா ஒரு ஹாஃபாக இதை வந்து கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி ஷேப்ஸில் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இது கட் பண்ணது அப்படியே இருக்கட்டும். இப்போ இது கோட்டிங்காக நம்ம வந்துட்டு இன்னொரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். உப்பு ஒரு பிஞ்சு, கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் உங்களுக்கு நல்லா ஸ்பைசி லைக் பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் மிளகாய்த்தூள், ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த பேஸ்ட்டில் இதை ஒரு முட்டை பீஸையும் நல்லா கோட் பண்ணி அப்படியே பிரெட் க்ரம்ஸ்லேயும் கோட் பண்ணிக்க வேண்டியது தான். நல்லா எல்லா சைடும் கோட் ஆகிற அளவுக்கு கோட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணியிருந்தால் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒன்று பொரித்து சூப்பராக எடுத்து சர்வ் பண்ணுங்கள். இந்த எக் ரெசிபி குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். நல்லா சூப்பரான இந்த எக் ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.